எனக்கு நித்யா மேனன் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு தனியாக தெரியும். ஒரு வில்லி கேரக்டர் பண்ணுவாள். அந்த பொண்ணுக்கு வந்து எனக்கு கண்ணு தெரிலன்னு சொல்லுவாள். பட்டு நானும் அதில் ஒரு வில்லி தான். செல்வம் சாரோட ஒர்க் பண்ணேன். அவர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எப்படி அழகாக சொல்லணுங்கிறது அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நடித்து காமிப்பார். சமூகத்துக்கு நீங்கள் நடிகரா எப்படி பங்காற்றணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நடிகை நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளால் முடிஞ்ச பெரியஸாக இல்லைன்னா கூட ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம். ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா அவங்களுக்கு சும்மா இவ்வளோ இப்படி கொடுக்கறத விட ஒரு விரல் அவங்கள மேலே தூக்கி விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ சின்னது முடிஞ்சது நம்மளால் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாம். தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கனவு கதாபாத்திரம்னு ஒன்று சொல்லி எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி ஏதாவது இருக்குதா? அதை நடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் அடுத்தது நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். ஆனால் மனோரமா அம்மா மாதிரிலாம் நம்மளால் நடிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு பொண்ணாக நான் வந்து நடிச்சிருக்கேன். அவங்களும் ஒரு தெலுங்கு படத்தில் நடித்தாங்க. அதில் நான் பண்ணேன். நடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நடிக்க முடியாது. பாட்டி சொல்லி தட்டதுன்னு ஒரு படம் பண்ணாங்க. அம்மா ஒரு பாட்டி கேரக்டர் பண்ணாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆசை அந்த கேரக்டர். ஏன்னா ஆல்ரெடி நான் தேன்மொழி பிஏன்னு ஒரு சீரியல் பண்ணேன். பட் அதை விட இது ரொம்ப பவர். பாட்டி சொல்லி தட்டாத கேரக்டர் அந்த மாதிரி அந்த பாட்டி வந்து நான் நினைக்கிறேன், அந்த பாட்டி வந்து பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும், ஃபைட் பண்ணணும், காமெடி பண்ணணும், சீரியஸ் பண்ணணும், எல்லாமே அதில் அந்த கேரக்டரில் வரணும். அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. எனர்ஜெட்டிக் பாட்டி. அதை சொல்லி கரெக்ட். எனர்ஜெட்டிக் பாட்டியா? ஏன்னா ஃபைட் எல்லாம் பண்ணோன்னா அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் இருக்கணும் இல்லையா? இளமைன்னு சொன்னா இளமையே. ஆமாம், எனர்ஜெட்டிக் பாட்டியா நடிக்கணும்னு ஆசை. இன்னைக்கு கதாபாத்திரம் அப்படி சொல்லிட்டுனா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்ன எடுத்து பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கிற கதாபாத்திரத்தை எப்படி சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க? அவங்க கூட நடிக்கிறவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போம்மா நமக்கு இப்போ நான் ஒரு கேரக்டர் எனக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இந்த கேரக்டரில் இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில டைமில் என்ன ஆகும்னா, அந்த கேரக்டர் அவ்வளோ கொண்டு போகலைன்னா அது ரீச் ஆகவும் ஆகாது. ஸோ நான் என்னோட பங்கு என்ன, அதில் என்ன பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அது கேட்டுப்பேன். எனக்கு என்ன கேரக்டர் நான் அது வந்து மற்றபடி நான் யோசிச்சுப்பேன். ஆனால் அது அந்த சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் வந்ததுன்னா நல்லா இருக்கும். சில டைமில் இது வந்து ஒரு இதுவும் கிடையாது. இது சில டைமில் அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை பெருசாக கொண்டு போக முடியாமல் டக்குன்னு முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சில டைமில் ஆகிடும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோதான். அது அப்படி தான் நினச்சிக்கணும். கொடுக்கறத நல்லா பண்ணுவோம், அவ்வளோதான். அட்வைஸுங்கிறது நான் என்ன சொல்வேன்னா, பசங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை. பட் வந்து கொடுக்குற கேரக்டரை கரெக்டாக பண்ணுங்கள். கொடுக்குற வேலையை தெளிவாக செய்யுங்க. அது பண்ணிங்கன்னா போகிறோம். அதுக்கப்புறம் அது என்ன எப்படி நடக்க போகிறதுன்னு நமக்கும் தெரியாது. நம்ம கையிலையும் அது சுத்தமாக கிடையாது. அதனால் கொடுக்குறத சரியாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். கேட்கலாம், தயங்கி தான் கேட்குறேன். பரவாயில்ல, கேளுங்க. என்னென்னா, குடும்ப வாழ்க்கையில் அம்மா வந்து இணையில அப்படின்றது அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சஸ்பெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி கொஞ்சம் விரிச்சிட்டிங்கன்னா மக்களுக்கும் அது புரிஞ்சிடும். அது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப மேரேஜ் பண்ணிக்கணும், செட்டில் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசது எனக்கு வந்து முதல்ல ஒரு வார்த்தை புரியாது. செட்டில் ஆகணுன்னா சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா செட்டில் ஆகிட்டிங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த வார்த்தை வந்து அது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கரெக்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். செட்டில்னா நம்ம ஒரு வயசானதுக்கப்புறம் ஒரு இதோட செட்டில் ஆகிறதா அப்படின்னு நான் நினைப்பேன். பட் எனக்கு வந்து அந்த ஆசையே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணால் தான் வாழ்க்கை, இல்லைன்னா வந்து ஒன்றுமே இருக்காது அப்படிலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனாலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். எந்த குறையும் இல்லை, கடவுள் புண்ணியத்தில். எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தால் இதெல்லாமே வரும். அதோடு நம்ம உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு இது இருந்தால் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் தான். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி பண்ணணும். நம்ம வந்து
டெய்லியும் வேலைக்கு போகிறோம், அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்கிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனாலும் அதையும் மீறி ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது செய்யணும். ஏன்னா உடம்புக்கு தெரியாது இல்லையா. நீங்கள் பாட்டுக்கிற போய் டெய்லி ஷூட்டிங் போய்டுவீங்க, நல்லா சம்பாதிச்சு பேங்க்கில் போட்டுக்கிறீங்களோ இல்லை செலவு பண்ணிக்கிறீங்களோ, அதெல்லாம் வேறு விஷயம். பட் உடம்புக்கு தேவையானதை நம்ம செய்யணும், அதுதான் எக்ஸசைஸு. அதாவது அவங்களுக்கு என்ன முடியுமா பண்ணலாம். வாக்கிங் போகலாம், யோகா பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், அவங்களுக்கு ஜிம்முக்கு போகலாம், ஏதோ ஒன்று. பட் அது உடம்புக்கு தேவையானதை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். அதான் சொல்கிறேன், நான் மறுபடியும் நமக்கு நிம்மதி சந்தோஷம் வேணும்னா ஆரோக்கியமும் கூட முக்கியம். மேடம் நிறைய விஷயம் சொன்னீங்க. அடுத்தது உங்களுக்கு சினிமாவை தவிர ஒரு விஷயத்தில் ரொம்ப உங்களுக்கு ஆர்வம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் சொல்லுவீங்க? அதாவது சமையலாக இருக்கலாம் அல்லது ஒரு பொழுதுபோக்கு? இல்லை, எனக்கு டூர் போகணுன்னு ரொம்ப ஆர்வம். சுற்றி பார்க்கணும்னு ஆசை? ஆமாம், ரொம்ப சுற்றி பார்க்கணும். எல்லா கோவிலுக்கு, நிறைய கோவிலுங்களுக்கு போவோம் நாங்கள். அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸை சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருக்குது. அது வந்து என்னென்ன இந்த ஷூட்டிங்னால கொஞ்சம் டேட்டு பிரச்சனை அந்த மாதிரி டக்குன்னு எங்கேயாவது போகணுன்னா முடிய மாட்டேங்குது. பட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எனக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி டேட்ஸ்லாம் எல்லாம் இது பண்ணி டைரக்டர்ஸ்கிட்டையும் நம்ம ஷெட்யூல் டைரக்டர்ஸ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் பேசி கீசி, சார் ஒரு 2 நாள் 3 நாள் சார் அப்படி இப்படின்னு பேசி ரைட்டர்ஸ்கிட்ட அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி அப்படி இப்படின்னு அதுவும் பார்த்துடுறது. என்ன பிறகு வயசானதுக்கப்புறம் அதுவும் பார்க்க முடியாது. ஸோ இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க மேடம்? நான் என்ன ஒரு 7-8 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். 7-8 கண்ட்ரிக்கு போயிட்டீங்க. அப்போ தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் போயிட்டு வந்தீங்க? தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒரு பாதிக்கு மேலே போயிருப்பேன். அப்போ உங்களுடைய ஆசை நிறைவேறிச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லை ஆஃப்ல நிற்கிதுங்க? நிறைவேறிடுச்சு, இன்னும் நிறைய பார்க்கணுமே. இன்னும் நிறைய. ஆமாம், 7 கண்ட்ரி பத்தாது, எல்லா கண்ட்ரியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது கூடிய விரைவில் நிறைவேறும்னு ஆசைப்படுறோம். அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி அம்மா கேட்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஒரு தாயா ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு 3 ஆக்டரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு நித்யா மேனனை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு தனியாக தெரியும். இப்போது நிறைய பேர் நடிக்கலாமா, அதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட நான் தியேட்டருக்கு போய் பார்த்ததெல்லாம் கிடையாது. சினிமாலாம் இந்த டிவியில் வரும்போது பார்ப்பேன். அவங்களோட ஆக்டிங் ஒரு மாதிரி தனியாக தெரியும் நித்யா மேனனுக்கு. அதில் எனக்கு அவங்களுக்கு மதராக நடிக்கணுன்னா பிடிக்கும். ஏன்னா அது அவர் நான் அவங்கள ரசிக்கிறேன், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட கேரக்டர் வைஸ் நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களில். ஒரு வெப் சீரிஸாக இருக்கட்டும் அல்லது சீரியலாக இருக்கட்டும், அதெல்லாம் எதிர்மறை கேரக்டர் சொல்லலாம், அதாவது வில்லி கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ அதை விரும்பி தான் எடுக்கிறீங்களா இல்லை சரி வந்துருச்சு எடுத்து தான் ஆகணுன்ற கட்டாயத்தினால எடுத்துருக்கீங்களா? இது அதுதான் சொல்கிறேன்னே. நான் கயல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இவ்வளோ பெருசாக இந்த கேரக்டர் இப்படி வருங்கிறது தெரியல. இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சுதா தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்ததை என்ன பண்ணுறாங்க எல்லோரும், அவங்க அந்த கேரக்டர் நல்லா பண்ணாங்களே, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு இது வந்தது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி அதில் பார்த்தோம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. ஓகே சொல்லுங்கள், அது இது பண்ணேன், நான் ஒரு டெலிஃபிலிம் பண்ணேன். திருப்பி அவங்களே அந்த ப்ரொடியூசர்ஸே ஆமாம்மா அடுத்தது ஒன்று பண்ணுறேன், அதில் பண்ணுங்கள், அதுலேயும் இதே மாதிரி தான்மா நீங்கள் நடிக்கணும். சரி ஓகே பண்ணுறேன். இப்போது நமக்கு பாசிட்டிவ் கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம். பட் அவங்களுக்கு அந்த தேவைப்படுறது. பட் இப்போ பண்ண போகிற புது சீரியலில் பாசிட்டிவ் கேரக்டர் தான். ஸோ அது அந்த இதுவை நினச்சி இந்த கயலோட அந்த ஒரு இது எந்த ஒரு இதுவும் அதில் வராமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அம்மா கயல் பற்றி சொன்னீங்க. கயல் நான் சொன்னமா வடிவு கடைசியாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். எங்கள் வீட்லேயும் சொன்னீங்கன்னா வடிவு அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட செட்டு, உங்களுடைய கோ ஆக்டர்ஸ், உங்கள் டைரக்டர்ஸை பற்றி சொல்லுங்கள். இது ஒரு தனிப்பட்ட நபரோட இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் என்னோட கோ ஆர்டிஸ்ட்டும் சரி, டைரக்டர் சரி எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரு கயல். அதில் என்னோட பாட்டு என்னோட நடிக்கிற முத்துராமன் சார் அவரும் சரி, என்னோட டாட்டரு, சன்னு, அதுக்கப்புறம் கயல், ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நம்ம ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைப்பேன், ஒரு சீனு நல்லா வரணும்னா அதில் எல்லாரோட பங்கு இருக்கணும். எல்லாருமே நல்லா நடிக்கணும், எல்லோரும் நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டைலாக் சொல்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலன்னா அது எடுப்படாது. அதுக்கு தகுந்த எக்ஸ்ப்ரெஷனும் நானும் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அது எடுப்படும். இன்னொன்று, டைலாக் மட்டும் பேசினா எடுப்படணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு தகுந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நிறைய முக்கியம்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு பெரிய சீனாக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு தெலுங்கு சீரியல் நான் பண்ணேன். அதில் என்ன அந்த கேரக்டர்னால், அந்த ஒரு வில்லி கேரக்டர் பண்ணுவாள். அந்த பொண்ணுக்கு எனக்கு கண்ணு தெரிலன்னு சொல்லுவாள். பட்டு நானும் அதில் ஒரு வில்லி தான்.
அவளை கண்டா எனக்கு ஆகாது. பட் அவள் கண்ணு தெரியலன்னு சொல்கிறத நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தேன். அது வந்து அவ்வளோ ரீச் ஆச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு இவ்வளோ ஒரு ரீச் ஆச்சா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது வந்து அன்றைக்கி டைரக்டர் சொல்லும்போது சொன்னார், அம்மா அவளுக்கு கண்ணு தெரியுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த ஒரு அங்கே ஃப்ரீஸ் பண்ணாங்க என் கண்ணு மேலே. அது ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. ஸோ நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்ப்ரெஷன்ஸும் வேணும். அது வந்து என்னோட இந்த டீமு வந்து எல்லாருமே ரொம்ப ஆக்ட் பண்ணுற எல்லாருமே, கயல்லேருந்து ஹீரோயிலேருந்து முத்துராமன் எல்லாரும், மீனா குமாரி அம்மா, என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே இவ்வளோ நல்லா என்னோட நடித்ததுக்கு அப்புறம் அதனால தான் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் வந்ததுன்னு தான் சொல்லுவேன் நான். முத்துராமன் சார் வந்து உங்கள் கூட நடிக்கிறான்னு சொன்னீங்க. அவர்கிட்ட ஒரு பர்டிகுலராக இந்த விஷயம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஜாலியாக இருக்கும் செட்டு, சூப்பராக ஜாலியாக இருக்கும். நல்லா சிரித்து பேசுவார், கமெண்ட் பண்ணுவார், அதெல்லாம் அவர் டைலாக் விட்டுருவார், அப்புறம் நாங்கள்லாம் சிரிப்போம். ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அடுத்தது கயல் பற்றி நீங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி சொல்லுவீங்க? கயல் மேடம் பற்றி. ஆக்சுவலாக அவங்களோட நான் யாரடி மோகினின்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன். பட் அவங்களோட காம்பினேஷன்ஸ் எனக்கு பெருசாக வந்ததில்லை. பட்டு இந்த சீரியலில் பண்ணும்போது எனக்கு வந்து அவங்கள நிறைய திட்டியிருப்பேன். அதெல்லாம் ஒரு மாதிரியாக டைலாக்லாம் பேசும்போது ஐயோ அவன் சின்ன பொண்ணு, இந்த பொண்ணை போய் இப்படிலாம் பேசுகிறமே தோணும். அதே மாதிரி மூர்த்தி கேரக்டரை எட்டிலாம் உதைச்சிருக்கேன், அடிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது ஐயோ என்னடா இப்படிலாம் பண்ணுறமேனு. பட் அது தேவைப்படுது ஆடியன்ஸ்க்கும். அந்த கேரக்டர் அந்த மாதிரி பண்ணால் நான் தான் ரசிக்கிறாங்க. பட் வந்து அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கேரக்டர் இதில் வாழ்ந்தாங்க தான் சொல்லணும். கயல் பொறுத்துற வரைக்கும். மீனா அம்மா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். மீனா குமாரி அம்மா கேரக்டர் பண்ணுறாங்களே கயலுக்கு, அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. அது ஃபஸ்ட்டு டே இங்கே ஷூட்டிங்கில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நானும் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே ட்ராவல் பண்ணுறோம். நிறைய சீரியல் நடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து இந்த சீரியலில் வந்து பாவம் அவங்கள எப்போ பார்த்தாலும் நான் திட்டிகிட்டே இருப்பேன். நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னடா இவங்களை இப்படி திட்டுறமேன்னு. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் அவங்களும். அப்புறம் அது அந்த தனம் பண்ணுறாள் அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் ஆனந்தி, செபாஸ்டின் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு டைலாக் பேசினா அதுக்கு அவர் ஒரு கவுண்டர் கொடுப்பார். அதுக்கு நான் வந்து வாய மூடிட்டு இருடா அப்படின்னு ஏதாவது ஒரு அவனை சொல்ல கருப்பேன் அப்படி இப்படி ஏதோ திட்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அந்த இதுவும் அது அந்த இந்த வடிவு கேரக்டருக்கு அதெல்லாம் ஒரு சப்போர்ட் மாதிரி வருது அந்த கேரக்டர்ஸ் எல்லாம். அப்புறம் ஆனந்தி கேரக்டர் பண்ணுற தங்கச்சி கேரக்டர், அந்த பொண்ணு வந்து நல்லா நடிப்பாள், நல்லா டான்ஸ் பண்ணுவாள், சூப்பராக பண்ணுவாள் டான்ஸ் எல்லாம். அந்த கிரேசின்னு ஒரு பொண்ணு பண்ணுறான், அவளும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இல்லை இதில் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அவளுக்கும், தேவி கேரக்டர்ன்றது ரொம்ப அவளும் நல்லா பண்ணுறா. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கயலில் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அருமையாக பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க எல்லாம். எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால எல்லாருமே தெரியும். கயல் சீரியல் டைலாக் ரைட்டர் கார்த்திக் பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் பேசுகிற எல்லா டைலாக்கும் அவர் தான் எழுதுகிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, டோட்டல் சீரியலுக்கும் அவர் தான் எழுதுகிறாரு. இருந்தாலும் நான் பேசுகிற டெலிவரி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் என்னை கயல் சீரியலுக்காக அவ்வளோ பாராட்டினாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் பெருமை வந்து நம்ம கார்த்திக் சாருக்கு தான். இந்த கயல் சீரியலில் இந்த வடிவு கேரக்டர் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. எனக்கு டப்பிங் பேசுகிறாங்க ராஜேஸ்வரின்னு, அவங்க ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. ஸோ இதோட சக்ஸஸ்க்கு அவங்களும் ஒரு காரணம். டைரக்டரை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் அவரது வந்து இதுக்கு முன்னாடி கல்யாண பரிசு பண்ணேன். அதில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த கமல்னு இப்போது பண்ணிட்டு இருக்காரு சீரியலில், அவர் வந்து என்னோடய சன்னா பண்ணார். அந்த சீரியல் பண்ணும்போது அப்போ தான் நான் செல்வம் சாரோட ஒர்க் பண்ணேன். அவர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எப்படி அழகாக சொல்லணுங்கிறது அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நடித்து காமிப்பார். இப்போ ஒரு சீனில் ஒரு 10 பேர் இருக்கோன்னா 10 பேருக்கும் சொல்லுவார். இது வந்து ரொம்ப பேருக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் அதை நடித்து காமிக்க பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அந்த குடிகாரனா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வரனா அந்த கேரக்டருக்கு அழகாக பண்ணி காமிப்பார். இங்கே அந்த சோகமாக ஒரு தாய் பார்க்குதுன்னா அதுக்கு பண்ணி காமிப்பார். கோவமாக பார்க்குற அந்த வடிவு கேரக்டருக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி காமிப்பார். இது எல்லாமே 10 கேரக்டர் இருந்தாலும் அந்த 10க்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார். அது வந்து எனக்கு அதனாலேயே ஒரு டைரக்ஷனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது நிறைய தடவை அவர் மற்ற ஆர்டிஸ்ட் சொல்லும்போதும் நான் ரசித்து பார்த்துருக்கேன்.
அப்படியே அவரையே பார்த்துட்டு இருப்பேன் எப்படி அவர் நடிக்கிறாரு என்னன்னு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்வார். ஆமாம், நம்ம அதை மறந்துருந்தா கூட அம்மா இது அது பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். அதனால் எனக்கு வந்து அவர் டைரக்ஷன் நடிக்கும்போது ஒரு ஷாட்டு 10 டேக்கு போதுன்னா கூட எனக்கு கவலை இல்லை, பண்ணிக்கிட்டே இருப்பேன். அம்மா ஒன் மோர் பண்ணிட்டு அது ஏன்னா எனக்கும் அது ரசிச்சதுனால தான் பண்ண முடியும், இல்லைன்னா சோர்வாயிடுவோம். அது அவர் சொல்கிறத நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி டைரக்டர் வந்து சூப்பர் டைரக்டர். அது நான் கையில் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லலை, ஆல்ரெடி நான் பண்ணதுனால சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கயல்றது வந்து ஒரு சீரியல்ல ஒரு குடும்பம் தான் சொல்லலாம். கண்டிப்பாக அம்மா பெரியம்மான்றது வந்து கேரக்டர் இல்லை, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஒரு பெரிய குடும்பத்தோட தலைவர் வந்து இது நடத்திட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணான டைம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா. லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க.